Greetings of the day. நான் Shreekanth. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து Factories Act 1948 உடைய லாஸ்ட் பார்ட் கடைசி பார்ட்டான பெனல்ட்டிஸை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டோடைய இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து ஆரம்பிக்கிறது வந்து நான் லாஸ்ட் பார்ட் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். அதான் பெனல்ட்டிஸு செக்ஷன் 92 to 99 ஃபுல் அண்ட் ஃபுல் பெனல்ட்டிஸை பற்றி மட்டும்தான் பேசுது. அண்ட் செக்ஷன் 92 அண்ட் செக்ஷன் 99 இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல எனக்கு வந்து கொஞ்சம் மனசை உருக்கிற ஒரு செக்ஷனாக வந்து எனக்கு வந்து தோணிச்சு. மீதி இருக்கிற செக்ஷன்ஸ் ஆனால் 93, 94, 95, 96, 97லாம் ஓகே, 98 இதெல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் செக்ஷன் 92 அண்ட் செக்ஷன் 99க்கு வந்து இதெல்லாம் தண்டனையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம வந்து பெனல்ட்டிஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த பெனல்ட்டிஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிஸுக்கு வந்து எதிராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரியில் இருக்கிற மேனேஜர், ஆக்குப்பயர் அவங்களுக்கு எதிராக தான் வந்து இந்த பெனல்ட்டிஸ் எல்லாமே இருக்க போகிறது. ஸோ செக்ஷன் 99லேயே நம்ம வந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா செக்ஷன் 92ல நம்ம வந்து வரலாம். ஸோ செக்ஷன் 99 வந்து எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைல்டு எம்ப்ளாய்மெண்ட்லோ அதாவது வந்து சைல்டு வந்து ஒரு சைல்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைல்டுனா அவங்க வந்து 14 இயர்ஸ் ஆர் 14 இயர்ஸ் கீழே வந்து இருக்கணும். சைல்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த சைல்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வேலைக்கு போகும் பட்சத்தில் அதே சைல்டு வந்து ஏதாவது ஒரு நாளில் அவங்க நார்மலாக வேலைக்கு போகிற ஃபேக்ட்ரியில் மட்டும் வேலைக்கு போகாமல் இன்னொரு ஃபேக்ட்ரியிலையும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணாலே போதும், இன்னொரு ஃபேக்ட்ரியில் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வேலை பார்த்தாங்க, அதாவது ஒரே நாளில் 2 ஃபேக்டரியில் போய் வேலை பார்க்கும் பட்ஜெட்டில் அவங்களுடைய அந்த சைல்டுடைய அந்த வேலை பார்க்குற ஒரே நாளில் 2 ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற சைல்டோட பேரண்ட்டோ கார்டியனோ இல்லைனா அந்த சைல்டு சம்பாதிச்சுட்டு வர காசுனால பெனிஃபிட் அடையிற ஒரு பர்சனோ இல்லைனா ஒரு குடும்பமோ வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து ஃபைனாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷனில். ஸோ வந்து அந்த சைல்டு வந்து ஒரே நாளில் 2 ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகக்கூடாது. அப்படி வேலைக்கு போனாங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அந்த சைல்டை வந்து யார் வந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சைல்டுடைய பேரண்ட்டோ கார்டியனோ லீகல் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்லை அந்த சைல்டு சம்பாதிச்சுட்டு வர காசுலேருந்து பெனிஃபிட் அடைகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க 1000 ரூபாய் வந்து பே பண்ணணும் ஃபைனாக. ஓகே, இது என்னடா நீ வந்து கெட்டது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த 1000 ரூபாய் ஃபைன் வந்து பே பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போ தெரியுமா அவங்க பே பண்ணணும் அந்த பேரண்ட்டோ கார்டியனோ? ரொம்ப சிம்பிளுங்க. எப்போ வந்து அந்த பேரண்ட் வந்து சார் அந்த என் பையன் வந்து வேலைக்கு போனான் சார், ஆனால் வந்து அவன் வந்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு இந்த ஃபேக்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட்ரிலையும் போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை சார். ஸோ என்கிட்ட பர்மிஷன் வாங்காமையே அவன் போய் இன்னொரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்த்துருக்கான் சார், அப்புறம் எப்படி சார் எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ யாராவது 14 வயசு கீழே இருக்கிற பையனையோ பொண்ணையோ அடித்து உதச்சி நீ மட்டும் வந்து இந்த மாதிரி லைக் நீ வந்து ஒத்துக்கலை அப்படின்னா வந்து லைக் நீ வந்து கோர்ட்டில் கேட்பாங்க உங்ககிட்ட, நீ வந்து சொல்லணும் இந்த மாதிரி லைக் வந்து பர்மிஷன் இல்லாமல் நானே போய் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இது பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய லூப் ஹோலாக நான் வந்து பார்க்குறேன் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா சைல்டை வந்து நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன், நீ வெளில போகணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் அந்த பையன்? அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவாங்க? வேறு வழியே இல்லை, அவங்க போய் கோர்ட்டில் போயிட்டு இல்லை நான் வந்து பர்மிஷன் வாங்காமல் தான் நான் வந்து 2 ஃபேக்ட்ரிக்கும் நான் வந்து வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துருவாங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக பார்த்து அவங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம 92ல நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ செக்ஷன் 92 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் வந்து மனசோகிற செக்ஷனாக தான் இருக்க போகுது. செக்ஷன் 92ல ஏதாவது வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948ல கொடுக்கப்பட்ட செக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து கான்ட்ரடிக்ட் ஆர் கான்ட்ரவென்ட்னா அதற்கு எதிராக செயல்பட்டீங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்ட செக்ஷன்ஸுக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஜெயிலில் தூக்கி போடும் அந்த தண்டனை வந்து 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ உங்களை வந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் வந்து அவங்க போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களை ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லைன்னா இது ரெண்டுமே கூட சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்று ஜெயிலுக்கு போகுது 2 வருஷம் வரைக்கும் உங்களை ஜெயிலில் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து 1 வருஷம் நீங்கள் வந்து 1 lakh வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து ஃபைன் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீ 2 வருஷம் ஜெயிலுக்கும் போகணும், 1 லட்ச ரூபாய் பணத்தையும் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் அனுப்பலாம். லைக் நீங்கள் வந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலாம் உங்களை வந்து 6 மாதம் கூட நீங்கள் வந்து ஜெயிலில் வந்து இருக்கிற மாதிரி சொல்லலாம். பனிஷ்மெண்ட் நீங்கள் கான்ட்ரவென்ட் பண்ண ஆக்ட் வந்து ரொம்ப
குட்டியாக் அப்படிங்கிற பட்சத்தில் நீ 6 மாதம் மட்டும் ஜெயிலில் இருந்தால் போதும்பா, இல்லை நீ 1 வருஷம் மட்டும் ஜெயிலில் இருந்தால் போதும்பா, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் which may extend to 2 years, which may extend to 1 lakh. ஸோ இதான் கொடுத்துருக்கிற வார்த்தை. extend to 2 years, extend to 1 lakhனா எக்ஸ்டெண்ட் ஆகலாம், 2 வருஷம் வரைக்கும் நீ ஜெயிலில் உட்காரலாம். ஸோ அதிகபட்ச தண்டனை 2 வருஷம் ஜெயிலு, அதிகபட்சமாக நீங்கள் கட்டுற ஃபைன் வந்து 1 lakh rupees, இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அண்ட் இதுலேயே இன்னொரு சப் பாயிண்ட் இருக்குங்க. என்ன பாயிண்ட்டுனா, சப்போஸ் இந்த கான்ட்ரவென்ஷன் ஏதோ ஒரு ஆக்டை நீங்கள் ஏதோ ஒரு லாவை ரூல்ஸை நீங்கள் கான்ட்ரவென்ட் பண்ணுறீங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அப்படிங்கிற பட்ஜெட்டில், அதனால ஏதாவது ஒரு மரணம் சாவு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு 25,000 rupees நீங்கள் வந்து ஃபைனாக கட்டணுமா. அண்ட் இன்ஜுரிக்கு வந்து 5,000 rupees ஃபைன் கட்டுமா. ஒருத்தனுக்கு காலே போயிருக்கும், அதுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஆனால் நடக்கூட எந்திரிச்சு முடியாது. உயிருக்கு 25,000 ரூபாங்க. எல்ஐசிலேயே அதிகமாக கொடுப்பாங்க. உயிருக்கு 25,000 ரூபாய் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயமான ஒரு பேச்சு மாதிரி எங்களுக்கு வந்து தெரில. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு நான் பார்த்தேன் புக்கில், அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன். இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத லா படிச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். ஸோ 25,000 ரூபாய் தான் ஃபைன். ஆக்சுவலாக ஒரு செத்து போனான்னா அவனுக்கு 25,000 rupees ஃபைனு. இது வந்து எந்த விதத்தில் நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அண்ட் ஒரு உயிர் போகிறதுனால பரவாயில்ல, 25,000 rupees தானே அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இது வந்து கரெக்டாக இல்லைன்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் லைக்காக வந்து மனசை உருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு உயிருடைய வேலை 25,000 rupees தானா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போனா 25,000 rupees கொடுத்து நான் யாருன்னா சாவடிச்சுக்கலாமா அந்த மாதிரி ஆக்சுவலாகவும் தெரியுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஜஸ்ட் எனக்கு தோணிச்சு, அவ்வளோதான். தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ செக்ஷன் 93 வந்து எதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வர எல்லா செக்ஷன்ஸுமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. செக்ஷன் 93 வந்து எதை பற்றி சொல்லிட்டு பேசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லைனா வந்து ஒரு ப்ரிமைசஸ்னால் வந்து ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து லீஸுக்கு விட்டுருக்கீங்க. ஏதாவது இப்போ நீங்கள் தான் ஓனர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஓனராக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட இடத்த வந்து லீஸுக்கு விடுறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி நீங்கள் லீஸுக்கு விடுறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் அந்த இடத்தோட வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜு, சானிடேஷனு, அதே சமயத்தில் வந்து இது லைட்டிங்கு, லைக் வந்து அந்த லைட் போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செய்யாமல் விட்டுட்டாலோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்ய தவறினாலோ இல்லை செய்யாமல் விட்டுட்டாலோ இதுக்கு நீங்கள் தான் வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றணும். என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி கொடுக்கவே இல்லை, இதில் புக்கில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் தான் வந்து ஏற்றுண்டே ஆகணும். ஸோ ஓனருடைய லைபிலிட்டி அதை தான் வந்து செக்ஷன் 93 வந்து பேசுறது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம், காமன் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஆக்ட்லேயே கொடுத்துருக்கு. ஸோ பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களை தான் வந்து ஆக்சுவலாக பனிஷ் பண்ணுவாங்க, உங்களை தான் பீனலைஸ் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க உங்கள் மேலே. ஸோ செக்ஷன் 94 வந்து எதை பற்றி சொல்லிட்டு பேசுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ்டு பெனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் என்ஹான்ஸ்டு பெனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக்ஷன் 92ல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, செக்ஷன் 92ல் வந்து நீங்கள் ஏதாவது ஆக்டை வந்து மீறினீங்க, ஏதாவது ஆக்ட் படி நீங்கள் செயல்படலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபைன் ஹவுஸ் நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 92, அந்த செக்ஷன் 92வே நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும், அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயிலுக்கு அனுப்பலாம். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து 10,000க்கு கம்மியாக ஃபைனே கொடுக்கவே மாட்டாங்க, விச் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 2 lakhs. ஸோ அதிகபட்சம் 2 lakhs வரைக்கும் ஃபைன் போடுவாங்க, குறைஞ்சபட்சம் 10,000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. கோர்ட்டுடைய இது வந்து லூப் ஹோல் தான். கோர்ட்டுடைய ஒரு லைக் சப்போஸ் நீங்கள் கொடுக்குற ரீசன்ஸ் ஆர் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் நீங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு கோர்ட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து ஃபைன் வேணால் குறைச்சி வேணால் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு குறைச்சி நீங்கள் ஃபைன் வந்து வேணால் கட்டிட்டு போகலாம். அண்ட் இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து செக்ஷன் 92ல் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா சப்போஸ் வந்து இதே கான்ட்ரவென்ஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் 1000 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நீங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக நான் பாயிண்ட்டை வந்து விட்டுட்டேன். ஸோ செக்ஷன் 92 வந்து ஒரு நாளைக்கு, அதாவது வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து ஆக்டை வந்து மதிக்காமல், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1940 நீங்கள் வந்து மதிக்காமல் டெய்லி கான்ட்ராவென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி ஆக்டுக்கு வந்து ஒத்துழைக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி 1000 ரூபாய் ஃபைன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 95, அதான் வந்து இன்ஸ்பெக்டர், அப்ஸ்ட்ரக்டிங் த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது. அப்ஸ்ட்ரக்டிங் த இன்ஸ்பெக்டர்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் ஃபேக்ட்ரி நிறைய பேர் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து செக் பண்ணுறதுக்காக வருவாங்க, ஓகேவா? அவங்கள தான் இன்ஸ்பெக்டர்னு சும்மா ஜென்ரலாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்ஸ்பெக்டர்னா யார், ஆக்குபையர்னா யார், மேனேஜர்னா யாரெல்லாம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். பட் இன்ஸ்பெக்டர்னா ஒருத்தங்க செக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க செக் பண்ண வரவங்க கிட்ட நீங்கள் வந்து
அவங்களுடைய பவர்ஸ் செக் பண்ணுறவங்க இன்ஸ்பெக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பவர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்கள செயல்படுத்த விடாமல் பண்ணீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்து இதுக்கு ஏதோ உங்ககிட்ட டாக்குமெண்ட் வந்து கேட்குறாரு, ஏதோ ரெஜிஸ்டர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுக்க மறுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 6 மாதம் ஜெயில், 6 மாதம் வரைக்கும், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம். அண்ட் அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். அண்ட் இது ரொம்ப பெரிய விஷயமா, லைக் ரொம்ப பெரிய பெனல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 10,000 ரூபாய் ஃபைனுங்கிறது ஓகே. பட் ஆனால் அதே 10,000 ரூபாய் ஃபைனை வந்து அவங்க கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் விஷயத்தை அவங்க மறைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து இதுவும் ஃபைனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுது. ஸோ அப்ஸ்ட்ரக்டிங் தி இன்ஸ்பெக்டர், நீங்கள் இன்ஸ்பெக்டருடைய பவர்ஸ் எல்லாம் செயல்படுத்த விடாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் தண்டனை. 6 months ஜெயிலு, 10,000 ரூபாய் ஃபைனு அதிகபட்சமாக. அண்ட் செக்ஷன் 96A அப்படிங்கிறது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 96 அப்படிங்கிறது அதுவும் பெனல்ட்டிக்கான செக்ஷன் தான். செக்ஷன் 96A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 41B, 41C, 41H, என்னடா பஸ் நம்பர் மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பஸ் நம்பரில், இது வந்து ஆக்சுவலாக செக்ஷன்ஸ் இதுவும். ஸோ 41B, 41C, 41H இந்த 3 செக்ஷன் பிரகாரம் நீங்கள் நடக்காமல் நீங்கள் வந்து இந்த 3 செக்ஷனையுமே நீங்கள் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணி கான்ட்ரவென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த 3 செக்ஷனுக்குமே எதிராக நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 96A உள்ள வந்து உங்களுக்கு வந்து பெனல்ட்டி வந்து கொடுத்துரும், உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து கொடுத்துரும். என்ன ஃபைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் ஒரு டெய்லி, லைக் வந்து நீங்கள் வந்து இதே ப்ராப்ளமை, இதே கான்ட்ரவென்ஷனை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,000 rupees ஒரு நாளைக்கு வந்து கான்ட்ரவென்ஷனு. அண்ட் இதோடைய இம்ப்ரிசன்மெண்ட் கொஞ்சம் அதிகங்க. எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வருஷம் கொடுக்குறாங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு. ஸோ அதிகபட்சமாக உங்களை 7 வருஷம் ஜெயிலில் போடலாம். அண்டு வந்து உங்களுக்கு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2,00,000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து கட்டணும். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதே கான்ட்ரவென்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, 41B, 41C, 41H இந்த 3 செக்ஷனையுமே நீங்கள் தொடர்ந்து கான்ட்ரவென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து 5,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 97. ஸோ செக்ஷன் 97 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து ஃபேக்ட்ரிக்கு எதிரானது கிடையாது, ஒர்க்கருக்கு எதிரானது. ஏதோ ஒரு ஒர்க்கர் வந்து இந்த ஆக்டில் இருக்கிற விஷயங்கள் படி நடக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கருக்கு 500 ரூபாய் வந்து ஃபைன் போடுறாங்க. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த ஒர்க்கர், ஏதாவது ஒரு ஒர்க்கர் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஆக்சுவலாக ஃபைன் வந்து போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 98. ஸோ செக்ஷன் 98 வந்து உங்களுக்கு வந்து எதை பற்றி சொல்லிட்டு பேசுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இதுதான் லாஸ்ட் செக்ஷனு. ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸை வந்து நீங்கள் சப்போஸ் போகஸாக வாங்கிட்டீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு கொடுத்த நம்ம போனோம் பார்த்தீங்களா, ஐடி கார்டெலாம் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஐடி கார்டை வந்து இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு மச்சான் நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் போனோம் பார்த்தீங்களா ஸ்கூல் டேஸில். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது போகஸாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸை நீங்கள் ஃபால்ஸாக யூஸ் பண்ணாலோ, தப்பாக யூஸ் பண்ணாலோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளம் வந்து வருங்க. ஸோ இதான் வந்து செக்ஷன் 98 வந்து சொல்கிறது. ஸோ இதான் டோட்டலாக பெனல்ட்டிஸில் நான் வந்து படித்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதான் நான் படித்த பாயிண்ட்ஸு. ஏதாவது சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், லைக் என்ன மிஸ் பண்ணேன், லைக் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். That's for this video. Have a fantastic day ahead. That's it for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe. Love you all. Thank you and peace out.